என் மகனே, என் மகளே, நீங்க முன்னால எப்பொழுது ஜெபிச்சீங்க, இப்ப அப்படி ஜெபிக்கிறீங்களா? அதன் தானே நாங்க வாக் வித் ஜீசஸ் பார்த்து ஜெபிக்கிறோமே. இது மொத்தமே 3 நிமிஷம் 4 நிமிஷம் தானே. ஜெபம் எவ்வளவு நேரம்? இது உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை திடப்படுத்த ஆண்டவர் பேசுகிற காரியம். ஆனா நீங்க தினம் குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். முழங்கால நின்று பழகணும். விசுவாசிகள் இன்னும் பலப்பட தினம் 2 மணி நேரமாவது தனி ஜெபம் பண்ற பழக்கத்துக்குள்ள வரணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கைகளை பலப்படுத்து, முழங்கால்களை நீ திடப்படுத்துன்னு சொல்லி. உன் ஜெப வாழ்க்கை சரியா இருந்தாதான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீ ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில உயர முடியும். அதனால உன் கைகளை ஆண்டவர் இன்றைக்கு திடப்படுத்த விரும்புகிறார். முழங்கால்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெப குறைவை மன்னிச்சிருங்க, என் கைகளை திடப்படுத்துங்க, முழங்காலை பலப்படுத்துங்க, நான் இன்னும் அதிக நேரம் ஜெபிக்கணும்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாய் நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுடைய காரியத்தில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுடைய முழங்காலை பார்த்து தான் பிசாசு நடுங்குவான். அதனால முழங்காலில் நின்று ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. வயசாயிற்று, முழங்காலாம் படியிட முடியாது, தப்பு கிடையாது. ஜெப நேரம் அதுதான் அதை குறிக்கிறது. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. இல்லைன்னா அமர்ந்து ஜெபிக்கலாம், நடந்து ஜெபிக்கலாம், நின்று ஜெபிக்கலாம், அது தப்பு கிடையாது. அதனால உங்களுடைய முழங்கால் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை திடப்படுத்துங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறீங்களா? அங்கதானே தவறு செய்துட்டீங்க, இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னுடைய கைகளை பலப்படுத்தும், என் முழங்கால்களை திடப்படுத்தும். நான் முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கணும். என் ஜெப நேரம் அதிகமாகணும். என் ஜெப நேரம் குறைந்திருக்கிற பாவத்தை மன்னியும். என் ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தும். யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகன் மீது, மகள் மேல உடைய ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஜெபிக்க முடியாத ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அவருடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பித்தருளும், பலப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.